ஃப்ரெண்ட்ஸ், இந்த இந்தியா விஸ்டா உங்களுக்கு தெரியும். குவார்டர் ஜெட் இன்ஜின் தான், 1300 சிசி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா செக் இன்ஜின், எம்ஐ லேம் க்ளோ ஆகுது. இன்ஜின் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஸ்டால் ஆகுதுங்க, மிஸ்ஃபயர் ஆகுதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஜெர்க் ஆகுது இந்த மாதிரி. அதே மாதிரி ரிஃபைன்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா தித்துன்னு பர்ஃபெக்டான ரிஃபைன்மெண்ட் இல்லாம வெஹிக்கிள் வந்து ஜெர்க் ஆகியே ஓடிக்கிட்டு இருக்கு. பிளாக் ஸ்மோக் வருது. அதுக்கு வந்து நம்ம வேற ரீசன், அதை நம்ம ஃபர்தரா வர வீடியோல பாத்துடலாம். பட் அந்த உள்ள வந்து பாருங்க, கிளஸ்டர்ல டேக்கோமீட்டர்ல எம்ஐ லேம் க்ளோ ஆகுதுங்க. இங்க வந்து பாருங்க, உள்ளுக்க பாருங்க, எம்ஐ லேம் டேக்கோமீட்டர்ல க்ளோ ஆகுதுங்க. அங்க ஆகுதா செக் இன்ஜின், மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர் க்ளோ ஆகுதா. இதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்கு நம்ம விசிஐ கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோங்க. இந்த இருக்குது இல்லையா, இங்க வந்து பாருங்க விசிஐ கனெக்ட் பண்ணியாச்சு. இங்க வந்து பாருங்க இன்ஜெக்டர் கமாண்ட் செகண்ட் ஓப்பன் சர்க்யூட் கட்டுதா, P0203. இதுதான் இதுல ப்ராப்ளம். இதெல்லாம் வந்து இதுக்கான ப்ராப்ளம் அந்த எம்ஐ லேம்க்கு இதுதாங்க எக்ஸாக்ட் ப்ராப்ளம். ஸோ செகண்ட் இன்ஜெக்டரோட சர்க்யூட்டை தப்பேரை நம்ம ரிமூவ் பண்ணி வச்சிருக்கிறோம். இங்க வந்து பாருங்க கரண்ட் வருதா, இன்ஜெக்டர் ப்ராப்பரா வேலை செய்ததுக்கு இசிஎம்ல இருந்து அப்படின்னு பார்க்கலாம். இந்த இருக்குது இல்லையா, இதுதான் செகண்ட் இன்ஜெக்டர். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஓபன் பண்ணிட்டோம். இங்க பாருங்க, ஆ 11.4 வோல்ட் வருது இல்லையா, கரெக்டா. ஸோ இன்ஜெக்டருக்கு கரண்ட் வந்துட்டு தாங்க இருக்கு பர்ஃபெக்டா. இன்ஜெக்டருக்கு கரண்ட் வருது. இன்ஜெக்டர் இது வந்து இண்டக்ஷன் டைப் இன்ஜெக்டர் சொல்லுவோம், பீசோ எலக்ட்ரிக் இன்ஜெக்டர் கிடையாதுங்க. இன்ஜெக்டர் இண்டக்ஷன் டைப் தான். இதுக்கு மேல வந்து சொல்லாயிடு இருக்கும். சொல்லாயிடுல தாங்க ப்ராப்ளம், சர்க்யூட் ஓப்பன் ஆயிருக்கு. இது இல்ல இந்த ஒயரிங் கட் ஆயிருந்தா கரண்ட் வராது. இல்ல இசிஎம்ல டிரைவர் ஐசியோ மாஸ்பெட்டோ இது எதுவுமே ப்ராப்ளம் பிசிபில இருக்கு, இசிஎம்ல உள்ள பிசிபிலனாலும் இதுல கரண்ட் வந்து வராதுங்க ஃப்ரீக்வெண்டோ. இதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, இன்ஜெக்டர் வந்து நம்ம வீட்டுல டேப் இருக்கு இல்லையா, நல்லி, அந்த மாதிரி தாங்க திறக்கம் மூடுறோம். ஐடில் ஒரு 1000 ஆர்பிஎம்ல இன்ஜின் போகுது அப்படின்னா 500 டைம்ஸ் இன்ஜெக்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணோம், இன்ஜெக்ட் பண்ணோம், விட்டு அடிக்கும். ஸோ திறக்கம் மூடுறோம், திறந்து ஃப்ரீக்வெண்டா நம்ம மூடும்போது அதுல இருக்க வால் வந்து வீக் ஆகி ப்ரெஷர் ஹோல்டு பண்ணாது இல்லையா, சொட்டடிச்சுட்டே இருக்கும் பாருங்க தண்ணி. அதே மாதிரி தான் இந்த இன்ஜெக்டரும், அதுல இருக்க வால் கண்ட்ரோல் வால் வந்து ப்ராப்ளம் ஆகி உள்ளுக்கு ட்ராப்பா விழுந்துகிட்டே இருக்கும். இதனாலதான் இன்ஜினுக்கு போதுமான ப்ரெஷர் கிடைக்காம மிஸ்ஃபயர் ஆகுதுங்க. ஏன்னா டீசல் வந்து கம்ப்ளீட்டா வந்து பேன் ஆகணும் அப்படின்னா ஹீட்டும் ப்ரெஷரும் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனாலதான் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம். இதுக்கு ஃபர்தரா என்னென்ன பண்றோம் அப்படின்றத நம்ம ஃபர்தர் வீடியோல பாத்துடலாம்.